ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். தங்க பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல் ஒன்று பலித்து விட்டது. என் குழந்தையே, இன்று நீ உன் மனம் மகிழும்படியான சந்தோஷமான செய்தி ஒன்றினை கேட்கப் போகிறாய். உன் தாயானவள் என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது உன் வாழ்வில் சாத்தியமாகும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் குழந்தையே, நீ எத்தனை துயரங்களை எல்லாம் இதுவரை கடந்து வந்து விட்டாய். நீ பட்ட துயரங்களும் துன்பங்களும் எல்லாம் மாறி இனி உனக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பொற்காலமாக மாறப்போகிறது. என் குழந்தையே, நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பாக நீ நல்ல நிலையில் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இந்த வராகி உன் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் மாற்றி காட்டப் போகிறேன். என் தங்கமே, உன் மனதிற்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள்தான் உனக்கு நடக்கப் போகிறது. நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னுடைய கனவெல்லாம் கைகூடி வரப்போகிறது. என் தங்கமே, நீ என்னிடம் வந்து கேட்ட வரங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. புதிய உறவு ஒன்றையும் தேடி நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. எந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடாதா என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும். அது நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்து கொண்டிருந்த குழப்பத்தை எல்லாம் தூர எறிந்துவிடு. அது உனக்கு நடக்கும் என்று உனக்கு வாக்குறுதி தருவது உன் தாய் இந்த வராகி என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ என்னை தேடி எங்கும் வர வேண்டாம். நீ மனதார என்னை ஒரு முறை நினைத்து பார்த்தால் உன் வராகி அம்மா நிச்சயமாக உனக்காக ஓடோடி வருவேன். என் தங்க பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. நான் உனக்கு நிச்சயமாக அதனை நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பாகும். இதை உனக்கு இந்த தாய் தருவாள் என்று நீ மனதார நம்ப வேண்டும். ஒரு சில நாட்களிலேயே அது உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக என் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இழக்கக்கூடாது. என் பிள்ளையிடம் நான் பெரிதாக எதிர்பார்ப்பது இந்த நம்பிக்கையையும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான். உன் அம்மா உன்னிடத்தில் எதிர்பார்க்கும் விஷயத்தை நீ எனக்காக நிச்சயமாக செய்வாயானால் உன் வாழ்க்கையில் மாற்றம், வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிச்சயமாக உனக்கு நிலைத்திருக்கும். என் தங்கமே, நீ நிச்சயமாக முன்னேறப் போகிறாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய எத்தனை பயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீ தூர தூக்கி எறிந்துவிடு. நான் இருக்கிறேன். உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல தீபத்தை போல ஒளிர செய்ய என் குழந்தையே, நீ துவண்டு போகும் நேரங்களில் எல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கலங்கி நிற்காதே. உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் துணையாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், இன்று உனக்கு எத்தனை சூழ்நிலைகள் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் நம் அம்மா நம்மோடு தான் இருக்கிறாள் என்று நீ மனதார நம்ப வேண்டும். நிச்சயமாக நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வேன். யார் என்று தெரியாமல் அறியாதவர் உனக்கு உதவி செய்கிறார் என்றால் அது நானாகத்தான் இருப்பேன் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது. நீ கேட்டது கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றி படிகளாக மாறப்போகிறது. இதையெல்லாம் நான் மாற்றித்தரப்போகிறேன். நீ நிம்மதியாக இரு என் தங்கமே. எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்துவிடும். நீ எதற்காகவும் ஏங்கி நிற்காதே. நீ எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உனக்கு நடக்கப் போகின்ற எல்லா விஷயங்களையும் நல்லதாக மட்டுமே இருக்கும் என்று நினைத்து ஏற்றுக்கொள்ள பழகு. என் குழந்தையே, நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். உன் அம்மா உனக்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்து
முடிவெடுத்து விட்ட பிறகு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி, நீயே இனிமேல் நமக்கிது வேண்டாம், போதும் போதும் என்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்து விட்டோம், ஏமாற்றங்களை சந்தித்து விட்டோம், பல தோல்விகளை பட்டு விட்டோம், இனிமேல் நமக்கிது வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட உன் தாயானவள் நிச்சயமாக அதனை உனக்கு தந்து விடுவேன். ஏனென்றால் அது உன் வாழ்க்கைக்கு எத்தனை தேவையானது என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் குழந்தையே, அதனால் நீ இது போன்ற சந்தேகங்களை எல்லாம் விடுத்து எப்படியேனும் நம் தாயானவள் நமக்கு தந்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு நடைபோட்டு கொண்டிரு. என் குழந்தையே, நீ எங்கேயும் எதை நினைத்தும் இனிமேல் தேடி அலைய வேண்டாம். உனக்கு தருவது நான் நிச்சயமாக்கப்பட்டு விட்டேன். இனிமேல் அது உன்னை விட்டு எங்கும் செல்லாது. என் குழந்தையே, உன் தாயானவள் என்னை நீ வேறெங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்காதே. நான் உனக்குள் தான் இருக்கிறேன். உனக்குள்ளே இருந்து உன்னை எப்பொழுதும் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை உனக்கு இன்றே வந்துவிடும். என் குழந்தையே, நடப்பதை நினைத்து வருந்திய காலங்கள் எல்லாம் போதும். நான் உனக்கு அளிக்கப் போகின்ற இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு மட்டும் நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வசந்த காலமாக மட்டும்தான் இருக்கும் என் தங்கமே. நான் எத்தனையோ முறை உன்னிடம் இந்த வாக்கினை தரும் பொழுதெல்லாம் நீ நினைக்கின்றாய், அம்மா தருவேன் தருவேன் என்று சொல்கிறாள், ஆனால் நமக்கு எதுவும் நடந்த பாடில்லை என்று. உடனே என் மீது கோபம் கொள்கிறாய். என் குழந்தையே, காத்திருப்புக்கான பலன் என்றும் வீண் போகாது. ஒரு நாள் 2 நாள் காத்திருப்பல்ல, காத்திருப்பதை நீ அப்படித்தானே நினைத்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, பொறுமைக்கான பலன் என்பது நீ 1 நாள் 2 நாள் பொறுத்திருந்தால் மட்டும் முடிந்து விடாது. நிச்சயமாக அதற்கு நீ எத்தனை நாட்கள் தவம் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாயோ, எதுவெல்லாம் இப்போது உனக்கு பிரச்சனைகளை தருகிறதோ அதை வைத்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ ஆண்டுகால காத்திருப்புக்கான பலன் இன்று சிலருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. என் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, என் மீது அவர்கள் வைத்திருந்த பொறுமை, நிச்சயமாக அது அவர்களுக்கு கிடைக்க செய்ய போகிறது. என் தங்கமே, கிடைத்தவர்களுக்கு மட்டும்தான் அதனினுடைய அருமை என்னவென்பது புரியும். நீ 1 நாள் 2 நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றவுடன் என்னிடம் வந்து வருத்தம் கொள்கிறாய். அம்மா, தினமும் சொல்கிறீர்கள், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை, உங்கள் வாக்கில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றெல்லாம். என் குழந்தையே, என்னிடம் வாதாடுகின்றது என் தங்கமே, நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தினமும் நான் உனக்கு வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் குழந்தை மனம் உடைந்து விடக்கூடாது, என் குழந்தையின் மனம் சோர்ந்து விடக்கூடாது. நிச்சயமாக உனக்கு கிடைப்பது உறுதி என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான கால நேரத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனை உனக்கு உணர்த்த வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் இந்த ரூபத்தில் வந்து தினமும் உனக்கு வாக்கினை தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்குள் நிம்மதி பிறக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த மனமானது எப்பொழுதுமே அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கும். எதையும் ஏற்றுக்கொள்ளாது. அவ்வளவு எளிதாக எதுவும் புரிந்து விடாது. அதனால்தான் உன் அம்மா உன்னிடம் சொன்னாலும் நீ அதனை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். நான் சொன்னால் நீ அதை புரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் உன் அருகில் இருப்பதை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் உணர்த்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் சில குழந்தைகள் அதனை உணர மறுக்கிறார்கள். நம் தாய் நமக்கு உடனே தரவில்லை என்று வருத்தம் கொள்கிறார்கள். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டும் என்று, என்ன தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வைத்திருக்கிறேனோ அதை உனக்கு நிச்சயமாக நான் தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையை வளமாக்கி தருவது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு.
இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நாளை இல்லாமல் ஆக்கி தருவது என்னுடைய பொறுப்பு. நீ அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல், என் மீது சந்தேகம் கொள்ளாமல், நம் தாயானவள் நமக்கு நடத்தி தந்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடைய அன்பிற்கும் நீ என் மீது கொண்ட பக்திக்கும் பலன் கிடைக்காமல் போய்விடாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.